கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனங்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மீண்டுமா இந்த கிரைஸ்ட் சர்ச் இன்டர்நேஷனல் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்றைக்கு கூட உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் கர்த்தருக்கு மகிமையை செலுத்துகிறேன். கண்களை மூடி ஜெபம் பண்ணி நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். இதாவே என்னோடு கூட இந்த தேவ வாக்கியத்தை ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். உடைய வார்த்தை அவருடைய இருதயங்களுக்கு ஆண்டவரே அப்பா பொக்கிஷமாக ஆண்டவரே விடுதலையும் நன்மையும் சுகத்தையும் இது கொண்டு வருகிறதுக்காய் நன்றி. இந்த வார்த்தையை நீங்க ஆண்டவரை பயன்படுத்துங்க, அவங்களை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைக்கும் 3 யோவான் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டும் என்கிறேன். இந்த இடத்துல யோவான் எழுதும் போது எழுதுறாரு, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நம்ம நிறைய நேரங்கள்ல நம்ம என்ன பண்றது, நம்ம ஆத்துமாவை குறித்து நம்ம கரிசனை உள்ளவர்களா இருக்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம ஆத்துமா தான் இந்த தேவன் படைத்த எல்லாவற்றிலும் விலையேற பெற்றதா இருந்தது. தேவன் மனுஷனை ஆவி ஆத்துமா சரீரம் 3ஆக அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, படைத்து இருக்கிறாரு. ஆதியில மனுஷனை மண்ணுல உண்டு பண்ணாரு. அவன் மண்ணுல உண்டு பண்ணி அவனுக்குள்ள அவனுடைய நாசியில ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் ஜீவ ஆத்மாவானான்னு சொல்லி. ஸோ இன்னைக்கு தேவன் நமக்குள்ள ஸ்பிரிட், சோல், பாடி இது 3ஆக படைத்திருக்கிறாரு. இந்த 3ல யோவான் சொல்றாரு, உன் ஆத்துமா வாழ்வது போல. இன்னைக்கு ஆத்துமா வாழ்வது என்று சொல்லும் போது நிறைய நேரத்துல நம்ம ப்ராஸ்பரிட்டி, as your soul prosperous அப்படின்னும் போது அந்த ப்ராஸ்பரிட்டின்ற வார்த்தை எடுத்துக்கொண்டு, செழிப்பு என்ற வார்த்தை எடுத்துக்கொண்டு நம்ம நிறைய நேரங்கள் என்ன பண்றோம், நம்ம வெறும் ஃபைனான்சியல் செழிப்பை தான் பார்க்குறோம். பணத்துடைய ஆஸ்வாதத்தை மட்டும் தான் நம்ம யோசிக்கிறோம். தங்கம், வெள்ளி, பணம், ப்ரொமோஷன், உயர்வு, இந்த எல்லா காரியங்களை கொடுத்து தான், ஃபைனான்சியல் மெட்டீரியல் பிளஸிங்கை கொடுத்து தான் நம்ம ப்ராஸ்பரிட்டின்னு நினைச்சுன்னு இருக்கிறோம். ஆனால் அந்த ட்ரூ ப்ராஸ்பரிட்டி இட்ஸ் பிகன்ஸ் ஃப்ரம் யுவர் சோல் ப்ராஸ்பரிட்டி. பண ஆசீர்வாதம் வேணும் தான், பொருளாதார ஆசீர்வாதம் வேணும் தான். தேவன் நம்மளை சுகமாய் வாழ்ந்திருக்கணும்னு சொல்றாரு. அப்போ நமக்கு சரீர ஆசீர்வாதமும் தேவைப்படுது தான். நம்ம ஆரோக்கியமா இருப்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. நம்ம சுகமாய் வாழ்வது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும்னு யோவான் சொல்றாரு. இப்போ எல்லாவற்றும் சொல்லும் போது ஆல் மீன்ஸ் ஆல். அப்போ எல்லா ப்ராஸ்பரிட்டியும் நமக்கு தேவைதான். ஃபைனான்ஷியலு, மெட்டீரியலு, ஹீலிங்கு, ஃபிசிக்கல் எல்லா ஆசீர்வாதமும் நமக்கு தேவை. ஆனால் அது எல்லாமே எங்கேருந்து அது ஊற்று நம்ம சரீரங்களில் அது பொங்கி வழிகிறதுனாக்கா, அதனுடைய பிகினிங் ஆஃப் த ரிவர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யுவர் சோல். உங்கள் ஆத்மாவுடைய வளர்ச்சியை பொறுத்து தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க முடியும். தேவன் ஆதாமை சிருஷ்டித்து வேதம் சொல்லுது, அவனை பிளஸ் பண்ணாருன்னு சொல்லுது. அவங்கிட்ட எந்த இன்ஸ்ட்ரக்ஷனுமே ஆண்டவர் கொடுக்கல. ஆதாம் கிட்ட நீ பண்படுத்தணும், இதை காக்கணும், இதெல்லாம் பண்ணணும்னு சொல்றதுக்கு முன்னாடி அவனை படைச்ச அந்த நேரத்திலேயே ஆண்டவர் ஆதாம் பார்த்து சொன்னாரு, நீ ஆஸ்வாதமா இருப்ப, நீ பழுகி பெருகி பூமியை நிரப்புவாயாக, இந்த பூமியை ஆண்டு கொள்வாயாகன்னு சொல்லி அவன் என்ன பண்றாரு, ஆண்டவர் அவன் மேல ஆஸ்வாதத்தை பேசுறாரு. அப்போ தேவனுடைய திட்டம் அவருடைய பிள்ளைகள் செழிப்பாய், ஆசீர்வாதமாய், சுகமாய் வாழ்வதை தேவன் விரும்புகிறார். உங்களை ஆசீர்வதிப்பது தேவனுடைய திட்டமா இருக்கிறது. உங்களுக்கு நன்மையை அளிப்பது தேவனுடைய திட்டமா இருக்கிறது. ஆனா இது எல்லாமே எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா, நம்முடைய ஆத்மாவில இருந்து தான் ஆரம்பிக்கிறது, நம்முடைய எண்ணங்கள்ல இருந்து தான் ஆரம்பிக்கிறது. அப்போ ஆத்மான்னு சொல்லும் போது அங்க என்ன நம்ம பார்க்கிறோம்னாக்கா, வில், இமோஷன், மைண்ட், நம்ம 3 காரியத்தை பார்க்கிறோம். நமக்கு என்ன அந்த இடத்துல ஆத்மா, உணர்வு, சித்தம், இது 3 தான். அப்போ இந்த 3மே சுகமா இருக்க வேண்டும் என்று பவுல் சொல்றாரு, உன் ஆத்மா வாழ்வது போல. அப்போ உன்னுடைய ஆத்மா இந்த 3 விஷயத்துல, இந்த 3 ஏரியாலையும் அது வாழ்ந்திருக்க வேண்டும், ஜீவனா இருக்க வேண்டும். ஏன்னா தேவன் மனுஷனை ஜீவ ஆத்மாவாய் சிருஷ்டித்தார்.
அவன் எப்பொழுது வாழ்ந்திருந்தான், அவன் எப்பொழுது மரணத்தை காணவில்லை, அவன் எப்பொழுது சாபத்தை பார்க்கலனா, அவன் எப்போது வியாதியை பார்க்கலனா, அவன் தேவன் படைத்த அந்த மகிமையில அவன் வாழ்ந்து கொண்டிருந்த நாள் வரைக்கும் அவனுக்கு மரணம் சம்பவிக்கல, வியாதி சம்பவிக்கல, அவனுக்கு எந்த சாபமும் இல்லை. அவன் சுகமா இருந்தான், ஆரோக்கியமா இருந்தான், அவன் வாழ்ந்திருந்தான், செழித்திருந்தான். ஏதேன் தோட்டத்துல அவன் கர்த்தர் படைத்த அந்த ஆசீர்வாத மகிமையா இருந்தான். ஆண்டவர் என்ன பண்ணாரு, டெய்லியும் அவனோடு கூட பேசும்படி வந்தாரு. அவனோடு கூட இருக்கிறதுக்காக தான் தேவன் மனுஷனே உண்டாக்கினார். உங்களே என்னையும் தேவன் உண்டாக்கினது பிரதான நோக்கம் என்ன தெரியுங்களா? He wants to be with us. தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கவும், நாம் அவரோடு கூட இருக்கிறதுக்காக தான் மனுஷன் ஆண்டவர் உண்டாக்கினார். அவர் நம்ம கிட்ட இருந்து பெரிய விஷயத்தை எதுவுமே எதிர்பார்க்கல. He wants a family. அவருக்கு ஒரு குடும்பம் வேணுமா இருந்தது. அவருடைய சாயலின்படியே, ரூபத்தின்படியே அவருடைய சகல நன்மையும் ஆண்டு அனுபவிப்பதற்கு அவரை போல ஒரு மனுஷனாண்டு என்ன பண்ணாரு, உண்டு பண்ணாரு. அதுதான் ஆதாமா இருந்தார். ஆதாமு கிட்ட ஆண்டவர் எதிர்பார்த்த பெரிய விஷயம் என்ன தெரியுமா? டு பி வித் ஹிம். ஆண்டவரோடு இருக்கிறத தான் ஆண்டவர் எதிர்பார்த்தாரு. ஆனா அவர் சொன்னாரு, நீ என்னைக்கு என்னோட இல்லாம, நான் சொல்ற வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாம இந்த பழத்தை நீ புசிக்கிறியோ, நீ சாகவே சாவாயின்னு சொன்னாரு. அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன? ஆண்டவர் அவன் மேல வச்சிருந்த அந்த நன்மையை, அந்த சுக வாழ்வு, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த ஜீவனை பிசாசு எப்படி ஆகல என்ன பண்றான், தந்திரமா அவனை விட்டு திருடணும், அவனை ஆண்டவர்கிட்ட பிரிக்கணும்ன்ற ஒரு பிளானை பிசாசு வச்சிருக்கிறது ஆண்டுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அவர் என்ன பண்றாரு, கண்டித்து உணர்த்துறாரு, நீ என்ன பண்ணாத, அந்த பழத்தை புசிக்காத, அதை புசிக்கும் நாள்ல நீ சாகவே சாவாய். அப்போ மரணம் அவனுக்கு சம்பவித்தது. அவன் ஆண்டுடைய பேச்சை கேட்காம அந்த பழத்தை சாப்பிட்டது நிமித்தம் அவனுக்கு என்ன ஆச்சு, மரணம் சம்பவித்தது. நம்முடைய கீழ்ப்படியாம நிறைய நேரங்கள் என்ன பண்ணுது, ஆசீர்வாதத்தை விட்டு நம்மளை தூரமாய் கொண்டு போகிறதா இருக்கிறது. அதனாலதான் நம்முடைய பலியை காட்டிலும் கீழ்ப்படிதல் உத்தமம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரோ நம்ம அப்படியே கீழ்ப்படியும் போது, அப்படியே செய்யும் போது நம்ம ஆத்மா செழிப்பா இருக்கிறதா இருக்கிறது. அப்போ ஆத்மாவுடைய செழிப்புன்னு சொல்லும் போது எதை நம்ம பார்க்குறோம்? சில வசனங்கள்ல இருந்து நான் உங்களுக்கு ஆத்மாவுடைய செழிப்பை குறித்து நான் பேச விரும்புகிறேன். மத்தேயு 4:4 சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் இல்லை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. அப்போ உங்களுடைய ஆத்மா பிழைக்கணும்னா உங்க ஆத்மாவுக்கு நீங்க என்ன பண்ணணும், கர்த்தருடைய வார்த்தையை ஃபீட் பண்ணணும். அதுக்குரிய ஆகாரம் என்ன? தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை உங்களுடைய இருதயத்தை விட்டு, உங்களுடைய மனதை விட்டு பிரியாதிருப்பதாக. யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்றாரு, 1:8 சொல்றாரு. உங்களுக்கான வசனத்தை வாசிக்கிற யோசுவாவின் புஸ்தகம். யோசுவா பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, யோசுவா 1:8, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் செய்ய கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் இதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். ஆண்டவர் சொல்றாரு, இந்த வார்த்தை உன் இருதயத்தை விட்டு பிரியாதிருப்பதாக, இதை செய்ய நீ என்ன பண்ணு, கவனமா இருன்னு சொல்றாரு. அப்போ இந்த புஸ்தகத்தை நம்ம வாயை விட்டு என்ன பண்ணக்கூடாது, பிரியாதிருப்பதாக. அப்போ மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் இல்லை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த வார்த்தை உங்க வாயில, உங்க நாவுல, உங்க சிந்தையில இருக்கும்போது நீங்க புத்திமானாய் நடந்து கொள்வீங்கன்னு பைபிள் சொல்லுது. அப்போ உங்க வழியை கர்த்தர் என்ன பண்றாரு, வாய்க்க பண்ணுகிறார். prosperous your paths, உங்களுடைய எல்லா வழிகள் செழிப்பாய் கர்த்தர் மாற்றுகிறார். எப்போ? உங்க ஆத்துமா திருப்தி ஆகும் போது. கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய வசனத்தை நீங்க இரவும் பகலும் தியானித்து, இந்த வசனத்துடைய அர்த்தம் என்ன, இந்த வசனம் எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவர் என்ன குறித்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி நீங்க இந்த வசனத்தை நீங்க வாசிச்சு ஆவியானவர்கிட்ட கேட்கும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு, இந்த வசனங்களை உங்களுக்கு ஜீவனாய், உங்களுடைய ஆத்துமா வாழ்வதற்கு இந்த வசனம் உங்களை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. அப்போ உங்க ஆத்துமா வாழ்றதுக்கு முதல் என்ன தேவை? கர்த்தருடைய வசனத்தை நீங்க வாசிக்கணும், தியானிக்கணும், கர்த்தருடைய வசனத்தின் மேல பிரியமா இருக்கணும். இதை எப்பொழுதும் உங்க வாயில அறிக்கை செய்யணும், உங்க சிந்தையில இதை தியானம் பண்ணணும். அடுத்து வசனம் சொல்லுது, 1 பேதுரு 2:2 சொல்லுது,
புதிதாய் பிறந்த குழந்தை எப்படி தன் தாயின் பாலுக்கு ஏங்குகிறதோ அப்படியா நீங்க என்ன பண்ணுமா, இந்த வசனத்தின் மேல பசிதாகம் உள்ளவளா இருக்கணும். அப்ப இந்த வசனம் உங்களுக்கு உணவா மாறும்போது உங்க ஆத்மா செழிப்பாகிறதா இருக்கிறது. இந்த வசனத்தை நீங்க ஒவ்வொரு நாளும் தியானித்து வாசித்து இதை நீங்க மெடிடேட் பண்ணும்போது your soul will become more stronger and more healthier. உங்க ஆத்மா அது செழிப்பாய், அது பலமுள்ளதாய், அதனால் ஒவ்வொரு நாளும் அது வளருகிறதா இருக்கிறது. ரெண்டாவது, த்ரூ ப்ரேயர் அண்ட் ஃபெலோஷிப் வித் காட். முதலாவது நான் சொன்னேன், பை ஃபீடிங் ஆன் காட்ஸ் வேர்ட். தேவனுடைய வார்த்தையை உங்க ஆத்மாவுக்கு நீங்க ஃபீட் பண்ணணும், உண்ண கொடுக்கணும். ரெண்டாவது, நீங்க என்ன பண்ணணும், கர்த்தரோடு நீங்க அனுதினமும் ஜபத்திலும் அவரோடு உள்ள ஐக்கியத்திலும் நீங்க வளருகிறவர்களா இருக்கணும். ஏன்னா 1 தெசலோனிக்கர் 5:17 சொல்லுகிறது, இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள். அப்போ இங்க பவுல் எழுதுறாரு, இடைவிடாமல் என்ன பண்ணுங்க, தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஜபம் பண்ணுங்க. அப்போ ஜபம் பண்றது ஏதோ என்னைக்கோ ஒரு நாள் சண்டே டு சண்டே ஜபிக்கிறவங்களா இருக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போனால் மட்டும், சர்ச்சுக்கு வந்தால் மட்டும் அந்நிய பாஷை பேசி நல்லா ஜபித்து அதுக்கப்புறம் அந்த வாரம் ஃபுல்லாக நமக்கு ஃபுல்லு ட்ரையான ஒரு லைஃப் ஸ்டைலில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, வச்சுக்க கூடாது. எவ்ரிடே வி ஷுட் ஹாவ் எ டிவோஷனல். ஆண்டவரோடு கூட பேசுகிற ஒரு உறவு, ஆண்டவரோடு கூட நமக்கு ஒரு ஃபெலோஷிப் ரொம்ப முக்கியம். ஏன் ஆண்டவர் ஆதாமோட டெய்லி என்ன பண்ணாரு, அவனோடு தங்கி இருக்கும்படி, அவனோடு வாசம் பண்ணும்படி அவர் வந்தார், உலாவினாரு. இப்போ காட் லவ்ஸ் டு பி வித் யூ. ஆண்டவர் உங்க கூட இருக்க அவர் விரும்புகிறாரு. நீங்க அவர் கூட இருக்க விரும்பும் போது உங்களுடைய ஜபம் மூலமாக நீங்க என்ன பண்றீங்க, அவரோடு கூட கம்யூனிகேட் பண்றீங்க. கம்யூனிகேஷன் வில் பில்ட் த ரிலேஷன்ஷிப். ஒவ்வொரு நாளும் நீங்க அவரோடு தொடர்பு கொள்ளும் போது, உங்க இருதயத்துல இருந்து நீங்க அவரோடு பேசும்போது, உங்க எண்ணங்களை உங்க ஏக்கங்களை அவருக்கு நீங்க தெரிவிக்கும் போது அவர் உங்களோடு கூட பேசுகிறவரா இருக்கிறாரு. நீங்க ஜபிக்கிறது மூலமா அவரோடு கூட ஒரு ஐக்கியத்தை, பலமான ஐக்கியத்தை என்ன பண்றீங்க, நீங்க உங்க ஆத்மாவில் நீங்க ஏற்படுத்துறவங்களா இருக்கீங்க. ஸோ உங்க ஆத்மா வளர்வதற்கு ரெண்டாவது என்ன பண்ணோம், உங்க ஆத்மா வளர்றதுக்கு you have to pray without ceasing. இடைவிடாமல் ஜெபம் பண்ணும் என்று வேதம் சொல்கிறது. அடுத்து நம்ம பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் நம்மளை என்ன பண்றாரு, கிறிஸ்துவை போல மறுரூபமாக்குகிறாரு. 2 கொரிந்தியர் 3:18 சொல்லுது, உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகுகிறோம். 17 சொல்லுது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம். இங்க பைபிள் சொல்லுது, நம்ம அவரோடு கூட என்ன பண்ணுமா, கிறிஸ்துவை போல மறுரூபமாகுகிறோம். ஸோ நம்ம ஆத்மா செழிக்கிறதுன்றது என்ன, நாம் கிறிஸ்துவை போல நம்ம மறுரூபமாகிறது. அப்போ எப்போ எங்க மறுரூபம் தேவைப்படுது, உங்க ஆத்மால தான் மறுரூபம் தேவைப்படுது. ஏன்னா ரோமர் புஸ்தகத்துல எழுதியிருக்கு 12ஆம் அதிகாரத்துல, உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படிய தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். அப்போ இங்க பவுல் சொல்றாரு, மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள். அப்போ டெய்லியும் நீங்க கர்த்தருடைய வார்த்தையை உங்க ஆத்மாவுக்கு நீங்க உண்ண கொடுக்கும் போது, இடைவிடாமல் ஜபிக்கும் போது, ஆண்டவரோடு ஒரு நல்ல ஐக்கியத்தை டெய்லி நீங்க பில்ட் பண்ணும் போது உங்களை ஒவ்வொரு நாள் அது கிறிஸ்துவை போல மாற்றுகிறதா இருக்கிறது. கிறிஸ்துவின் சாயலை நாம் தரித்து கொள்கிறவர்களா இருக்கிறோம். கிறிஸ்து நம்முடைய சிந்தையை மறுரூபமாக்குகிறவரா இருக்கிறாரு. ஏன்னா பவுல் சொல்றார், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. யார் ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்ல முடியும், யார் ஆண்டவர்கிட்ட பேச முடியும், அவருடைய சிந்தை அறிந்தவன் யார்? பவுல் சொல்லிட்டு கடைசியா சொல்றாரு, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை
உண்டாயிருக்கிறது. அப்போ நம்ம ஆத்துமா மறுரூபமாகும் போது, நம்ம ஆத்துமா ஒவ்வொரு நாளும் வளரும் போது நாம் கிறிஸ்துவை போல யோசிக்கிறவர்களாய் மாறுகிறோம். எப்படி கிறிஸ்துவை போல நம்ம யோசிப்போம்? அவர் சிலுவையின் மரண பரியந்த தன்னை தாழ்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவர் பிதாவாகிய தேவன் இயேசுவை பார்த்து சொன்னாரு, இந்த மனுக்குலத்துக்காக யார் போய் மரிப்பாங்க, யார் இவங்களை மீட்டுக் கொள்வாங்கன்னு ஆண்டவர் சொல்லும் போது வேதம் சொல்லுது, பிலிப்பியர் புஸ்தகத்துல இயேசு அந்த வார்த்தையை கேட்டு அவர் என்ன பண்ணாராம்? மனுஷ சாயலாய் அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தாரு. மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். இதன் நிமித்தம் தேவன் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் என்று பைபிள் சொல்லுது. அப்ப கீழ்ப்படிதல் இல்லாம நமக்கு செழிப்போ மேன்மையோ வர்றதுக்கு சாத்தியமே கிடையாது. அப்ப கர்த்தருடைய சித்தத்துக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு அனுதினமும் நம்ம அவரோடு கூட ஃபெலோஷிப்பை நம்ம பில்ட் பண்ணும்போது கர்த்தர் நம்மளை என்ன பண்றாரு? நடத்தி செல்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் நம்மளை என்ன பண்றாரு? கர்த்தருடைய சித்தத்துல கைட் பண்றவரா இருக்கிறாரு, அவருடைய பிளான்ல கைட் பண்றவரா இருக்கிறாரு. அதை கேட்டு நம்ம அப்படியே கீழ்ப்படியும் போது, அதை செய்யும் போது நம்ம வாழ்க்கையை கர்த்தர் வாய்க்க செய்கிறவரா இருக்கிறாரு. ஏன்னா நம்ம யோசுவாவின் புஸ்தகத்துல வாசிச்சோம், அந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகம் உன் வாயை விட்டு நீங்காதிருப்பதாகன்னு சொல்லி. அப்போ யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த வார்த்தை என்ன பண்ணு? கவனமா கவனி, இதை உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அப்ப என்ன பண்ண? நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவ. அப்போ அனுதினமும் நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து வாசித்து ஜபிக்கும் போது நீங்க ஆண்டவர் புத்திமானாய் நடந்து கொள்ள, உங்களை சக்சஸ்ஃபுல்லா உங்க லைஃப்பை மாற்ற ஆண்டவர் என்ன பண்றாரு? உங்க ஆத்துமாவை செழிப்பாக்குகிறாரு. அப்போ உங்க ஆத்துமா செழிப்பாகும் போது நீங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கிறதுக்கு அந்த ஃப்ளோ, அந்த ரிவர் உங்க ஆத்துமாவில் இருந்துனாவது செழிப்பை கொண்டு வருகிறதா இருக்கிறது. மறுரூபமாகும் போது கர்த்தர் சரீர பிரகாரமான காரியத்தையும் மாற்றுறாரு. உங்கள் பிசிக்கல் ரிலீமை மட்டும் மாத்துறது இல்லை, உங்களுடைய ஃபைனான்சியல் ரிலீமும் கர்த்தர் மாத்துறாரு, பலவீனத்தையும் கர்த்தர் மாத்துறாரு, எல்லா சுகவீனத்தையும் கர்த்தர் மாத்துறாரு, எல்லா வியாதியும் கர்த்தர் மாத்துறாரு, உங்களுடைய எல்லா கடனையும் கர்த்தர் மாத்துறாரு, உங்களுடைய எல்லா ஃபைனான்சியல் தேவையும் கர்த்தர் மாத்துறாரு. அது மாத்திரம் இல்லை, ஆவிக்குரிய நன்மையினால் உங்களை திருப்தி ஆக்குறாரு. என்ன ஆவிக்குரிய நன்மை? வேதம் சொல்லுது, நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம அவரோடு கூட நம்ம ஃபெலோஷிப் பண்ணும்போது நமக்குள்ள என்ன பண்றாரு? பரிசுத்த ஆவியானவர் அவர் நமக்குள்ள கிறிஸ்துவின் கேரக்டரை நமக்குள்ள டெவலப் பண்றாரு. நமக்குள்ள பரிசுத்த உதவி செய்யறாரு. He produces the fruit of the Christ character. கிறிஸ்துவின் சுபாவத்தை நாம் தரித்துக் கொள்ளுகிறோம். அது எப்படி? through the fruit of the love, joy, peace, long suffering, kindness, goodness, faithfulness, gentleness and self control. கலாத்தியர் புஸ்தகம் 5:22-23 சொல்றபடி அன்பு, சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட 9 கனிகளை நம்ம என்ன பண்றோம்? நம்ம வாழ்க்கையில நாம் அதை பரிசுத்த ஆவியானவர் டெவலப் பண்றாரு. ஒவ்வொரு நாளும் அதை உருவாக்குறாரு. நம்ம கிறிஸ்துவை போல மாறுறதுக்கு நமக்கு உதவி செய்கிறாரு. ஸோ இது என்ன பண்ணுது? நம்ம ஆத்துமாவை வாழ வைக்கிறது, நம்ம ஆத்துமாவை செழிப்பாக்குறது. அடுத்து நம்ம பாவங்களை மேற்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறாரு. வாக்கிங் இன் த ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவரோடு நடக்கும்போது நம்ம ஆத்துமா என்னாவது? செழிப்பாகிறதா இருக்கிறது, ஆத்துமா வாழ்கிறதா இருக்கிறது. எப்படி? ஆவியில நடத்தப்படுவாய் என்றால் நீ மாம்சத்தின் கிரியைகளை நீ என்ன பண்ண மாட்ட? நிறைவேற்ற மாட்ட. மாம்சத்தின் இச்சையை நீ நிறைவேற்ற மாட்ட. அப்போ ஆவியில நடப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை மேற்கொள்வதற்கு நம்ம ஆத்துமாவை செழிப்பாக்குறவரா இருக்கிறாரு. அடுத்து நம்ம பார்க்கிறோம், he strengthens our inner being. நம்ம உள்ளான மனுஷனை பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்துகிறவரா இருக்கிறாரு. எபேசியர் 3:16 சொல்லுகிறது, that he would grant you to be strengthened with might through his spirit in the inner man. உங்களுடைய உள்ளான மனுஷனில் நீங்க வல்லமையாய் பலப்படவ கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறாரு. அப்போ எப்பொழுது நீங்க ஆவியில நீங்க வாழ்ந்து, நீங்க ஆத்துமாவுல வாழ்ந்து நீங்க சுகமா இருக்கிறீங்களோ அப்பொழுது மீது எல்லாமே உங்களை சுத்தி மாறுகிறதா இருக்கிறது. ஸோ கிவ் மோர் ப்ரிஃபரன்ஸ் டு grow in your spirit, grow in your soul. உங்க ஆத்துமாவுல வாழ்வதற்கு நீங்க பிரயாசப்படுங்க. எப்படி?
கர்த்தருடைய வார்த்தையை டெய்லியும் தியானிக்கிறது மூலமா, உட்கொள்றது மூலமா, அதை வாயில அறிக்கை செய்யறது மூலமா, அடுத்து ஒவ்வொரு நாளும் நீங்க இடைவிடாமல் ஜபிக்கிறது மூலமா, நீங்க ஆண்டோடு ஒரு ஐக்கியத்தை நீங்க டெய்லியும் ஒரு பர்சனல் என்கவுண்டர் உங்களுக்கு உண்டாகிறது மூலமா, அடுத்து பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்தும் போது அதுக்கு கீழ்ப்படுகிறது மூலமா, அவருடைய சித்தம் என்னவோ அவர் சொல்லும் போது நீங்க அப்படியே ஒபே பண்ணும் போது ஆண்டவர் உங்க ஆத்துமாவை வளர செய்கிறாரு. ஒபீடியன்ஸ் வில் பிரிங் the breakthroughs. உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது, அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறது ஒரு பெரிய வாசலை உங்களுக்கு முன்பாக திறந்து கொடுக்கிறதா இருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, நீங்க கிறிஸ்துவை போல அனுதினமும் மாற ஆவியானவர் உங்களை மறுரூபமாக்குகிறார். உங்க ஆத்துமா மறுரூபமாகிறது, கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொள்ள உதவி செய்கிறது, அன்புல நடக்க உதவி செய்கிறது, மன்னிக்க உதவி செய்கிறது, பிறரை நேசிக்க உதவி செய்கிறது. நம்மளை சுத்தி உள்ள எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் we'll know the peace of God is resting upon our heart. நமக்குள்ள பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சமாதானம் நம்ம புத்திக்கும் மேலான எல்லாவற்றையும், குழப்பத்தை, கவலைய, பிரச்சனைய, பயத்தை இதெல்லாம் தூக்கி போட்டு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள புத்திக்கும் மேலான சமாதானத்தை நமக்குள்ள என்ன பண்றாரு, நம்ம சோல் மூலமா அதை ப்ரொடியூஸ் பண்றவரா இருக்கிறாரு. அதனால உங்க ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு இன்னைக்கு நான் என்கரேஜ் பண்ணி இந்த செய்தியை முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.